கீழ் அடித்து நான் முன்னால் இருக்கிற ஆள் கீழ் அடித்து இந்த கால் இடப்பக்கம் துண்டாயிரம் 24 5ஆம் மாதம் 5ஆம் தேதி சீட்டு தொடங்கிறவா வார்த்தைகள் விடையில்லாத வார்த்தைகள் எல்லாம் விட்டுட்டாய் நீதி என்ற கேவலமா கொலை மிரட்டல் பிள்ளைகளை தான் கொலை செய்துட்டு 3 மாதம் போயிருப்பேன் 6 மாதம் போயிருப்பேன் ஒரு கொலை செய்தா 3 மாதம் எப்போ தாரீங்களோ எப்போ கொடுக்க போறீங்களோ என்ன மாதிரி அது ஒன்றோட வாழலாம் உங்களுக்கு ரெண்டும் தேவையில்லை இல்லை ஒன்றோட வாழலாம் நீங்க காசுகளை தான் எங்களை லீவ் ஆக்குங்க நாங்கள் உங்களோட வீட்டு வாசல்ல சாவோம்னு சொல்றது எங்களை வந்து இருக்கிறது வீட்டை வந்து நீரகத்தில் ஒரு சிறு நீரகம் கொடுத்துட்டான் நான் இந்த கடன் கட்டுறதுக்கு நான் காசு கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் குடும்பம் இவியலால சீரழியுது வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி என்று வேண்டி பையன்கிய வட்டி வேண்டி மணலாட்டில் கீழ் அடித்து நான் முன்னால் இருக்கிற ஆள் கீழ் அடித்து இந்த கால் இடப்பக்கம் துண்டாயிரம் தொண்ணூற்றோராம் ஆண்டு மணலாட்டில் கீழ் அடித்து நான் முன்னால் இருக்கிற ஆள் கீழ் அடித்து இந்த கால் இடப்பக்கம் துண்டாயிரம் முடிந்து கூட நான் வீட்டுக்கு இருந்து கடன் கட்டினான் இப்போ 2025 தை மாதம் நான் 30 விழுந்து இந்த முன்பெல்லாம் உடைஞ்சு நான் இந்த கடன் வந்து கட்டினான் கடன் பட்டு கட்டினேன் ரெண்டாயிரத்தி 24 5ஆம் மாதம் 5ஆம் தேதி சீட்டு தொடங்கிறவா ராஜி காசு முதலே போன் அடிச்சு கேட்பா சீட்டுக்கு வாரீங்களோ என்ன செய்வீங்களோ உடனே சீட்டு காசு தாச்சி காசு கட்டி கொண்டுதான் எல்லா காசுமே நீட்டா கட்டினான் 2 லட்சம் 1 லட்சம் 1.5 லட்சம் மட்டும் கட்டினான் கடன் கட்டெல்லாம் கட்டினான் கட்டி கடைசியா கட்டையிலாம சீட்டுகள் கிடந்து கழிச்சு எடுத்து தாரன்னு சொல்லி தரவும் இல்லை திருப்பியும் கடன்களுக்கு சொக்கமாப்பட்டு நான் அவாட சீட்டுகள் கட்டி முடிக்கிறேன் 1.5 வருஷத்துக்கு நான் அவாட சீட்டு கட்டாம எடுத்த சீட்டுகள் கட்டையில போச்சு நடுக வந்து எனக்கு கொலை மிரட்ட என்னத்தையாவது கொடுத்து எங்கேயாவது போய் என்ற காசுகளை கட்டு வார்த்தைகள் விடையில்லாத வார்த்தைகள் எல்லாம் விட்டுட்டாய் நீதி என்ற கேவலமா விட்டு அவர் வந்து ஒரு கதை கதைப்பார் அவா வந்து ஒரு கதை கதைப்பான் போன்கள் எடுத்து தூசணங்களால எல்லாம் பேசுவா கொலை மிரட்டல் பிள்ளைகளை தான் கொலை செய்துட்டு 3 மாதம் போயிருப்பேன் 6 மாதம் போயிருப்பேன் ஒரு கொலை செய்தா 3 மாதம் 2 கொலை செய்தா 6 மாதம் அப்படி பெருக்கிற நான் நித்திரே இல்லை என் பிள்ளைகள் கடையாள வரைக்க பிந்திட்டு நான் போன இடத்துக்கு இப்போ எங்க நிற்கிறீங்களேன்னு 12 மணிக்கு எல்லாம் நான் நித்திர கொள்ள மாட்டேன் பிள்ளைகள் வர மாட்டோம் பிள்ளைகள் வந்தா போல பிறகு சரி அதுக்கு பிறகு அண்ணா நித்திர கொண்டு என்ற வருத்தத்துக்கா பிறகு சரி இது கொடுத்து தாரன்னு சொன்னா ஒவ்வொரு கிழமையும் வந்து நான் குழம்புக்கு போட்டு வரைக்க எப்போ தாரீங்களோ எப்போ கொடுக்க போறீங்களோ என்ன மாதிரி அது ஒன்றோட வாழலாம் உங்களுக்கு ரெண்டும் தேவையில்லை இல்லை ஒன்றோட வாழலாம் நீங்கள் எங்களுக்கு என்னத்தை கொடுக்குறீங்களோ என்ன செய்கிறீங்களோ இல்லையா எங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க காசுகளை தான் எங்களை லீவ் ஆக்குங்க நாங்கள் உங்களோட வீட்டு வாசல்ல சாவோம்னு சொல்றது எங்களை வந்து இருக்கிறது வீட்டை வந்து அப்படியெல்லாம் பெரிய சீரழிச்சது என்ன மறால் 2024 மார்கழி மாதம் 21ஆம் தேதி வந்து தாய் மகள் என்ன பொம்பளையும் கூட்டி அந்த வீடு பூண்டு எனக்கு அடிக்க வந்து காய்ச்சல் இருக்கு அடிக்க வந்து நான் மண்ணெண்ணை ஊற்றி
வெளியில போங்க போங்கண்ட போகல நினைக்க. அப்ப என்ன மகள் என்ன வீட்டுக்காரரை கூப்பிட போக அவ அடிக்க வர நான் மண்ணெண்ணை ஊற்றி நெருப்பட்டிக்கு எடுக்க பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை வந்து என்ன தட்டி எனக்கு அடித்து போட்டு நெருப்பட்டிக்க பறிச்சது. அப்படியெல்லாம் ரெண்டு குடும்பமும் என்ன சீரழித்து இன்றைக்கு நான் இந்த இதை போட்டு உறுப்புல ஒரு உறுப்பு கொடுத்து வந்து நாங்கள் ஒரு சிறுநீரகத்துல ஒரு சிறுநீரகம் கொடுத்துட்டான். நான் இந்த கடன் கட்டுறதுக்கு நான் காசு கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். என்ன போல நிறைய தாய்மார் இப்படி கொடுத்து செய்வின மண்டியில் எத்தனையோ குடும்பம் இவியலால சீரழியுது. வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி என்று வேண்டி பையன்கிய வட்டி வேண்டி இன்னைக்கு அவியல் நல்லா இருந்த எங்களை எங்கள்ட உறுப்புகளை கொடுத்து தர சொன்னா என்ன போல எல்லா பெற்றோரும் குடிப்பின மண்டியில் எல்லாரும் முன்னுக்கு வந்து நாங்க கொடுக்குறோம்டா வைக்க தைரியம் இல்லை. இதே போல இன்னும் ஒரு இவியலால இன்னும் ஒரு குடும்பத்துக்கு ஹார்ட் அட்டாக் நெஞ்சடைப்பு வந்து 3 தரம் பச்சு இனி வாரது அவருக்கு 7 சொல்லி இருக்கு. எல்லாரையுமே இதுல இருந்து மீட்டு விடுங்க தயவு செய்து. என்னட்ட நான் சீட்டு போட்டு ஏமாந்துட்டு நான் இதை சீட்டு கட்டினான். அவன் எனக்கு 10 லட்சம் ரூபாய் சீட்டுல உண்டு தரையில 440 3 சீட்டு தரையில கட்டுன்னு சொல்லிட்டு அந்த காசுல ரூபா காசு கட்டையில கட்டின காசு இப்போ 440 2 சீட்டு இந்த கையில ரூபா காட்ட இல்லை. எல்லாமே தாங்கள் வட்டிக்கு போட்டு போட்டு என்னட்ட காசு எடுத்தவன். நான் ஒரு ஏழாவதான் இந்த புருஷனும் ஏழாவது அவருக்கும் கால்கள் ஏறாது எனக்கும் ஏறாது. நானும் மனசுகளால பாதிக்கப்பட்டு ஏறாது எங்களால இருக்காது எனக்கும் ஏறாது. இனிமேல் நான் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பேன். என்ன போல நிறைய தாய்மார் பாதிக்கப்படுகிறது. அவன் எல்லாருக்கும் அதே தான் செய்யணும். இன்னும் ஒரு குடும்பம் இதால காட்டடைக்கு வந்து 3 தரம் வந்துட்டு திருப்பியும் அந்த ஆளுக்கு வந்து அவற்ற உடம்பு நிலை இன்னும் ஆகுமென்று தெரியாது. அந்த பிள்ளையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போறதும் பாசமாத்தான் இருக்குது தன்னை புருஷன். அதே போல நிறைய பேருக்கு நிறைய சோதனைகள் நடக்குது. ஒருவருமே வீட்டுல ஒழுங்கு அவைகளால் அந்த குடும்பங்களால் சாப்பிடவே இல்லை. அந்த 2 குடும்பத்தாலே முழுமையும் சாப்பிட இயலாது. வட்டிக்கு கிழமை வட்டி என்று கொடுத்து 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 அதை சாப்பிட விடுறே இல்லை. வீட்டு வாசல்ல போய் எவனோட போய் என்னாலும் வேண்டி தாங்க காசை எங்களுக்கு என்ன செய்யுறீங்களோ தெரியா எங்கட காசுகளை தாங்க எவனோடையாவது போய் வேண்டி தாங்கன்னா அப்படி மானத்தை கொடுத்து நாங்க காசு கொடுக்குற அளவுக்கு இல்லை. நான் அந்த வழியா இந்த இதை கொடுத்தேன் என்ன மன தூணுவி மற்ற எல்லாருக்குமே தாங்க இந்த துணியெல்லாம் கொடுக்கறதுக்கு வெள்ளமே இல்லை. எல்லாரையும் இதுல இருந்து காவாசு பண்ணி விடுங்க. அதுதான் எனக்கு சொல்லு. வேண்டி தாங்க காசை எங்களுக்கு என்ன செய்யுறீங்களோ தெரியா எங்கட காசுகளை தாங்க எவனோடையாவது போய் வேண்டி தாங்கன்னா அப்படி மானத்தை கொடுத்து நாங்க காசு கொடுக்குற அளவுக்கு இல்லை. நான் அந்த வழியா இந்த இதை கொடுத்தேன் என்ன மன தூணுவி மற்ற எல்லாருக்குமே தாங்க இந்த துணியெல்லாம் கொடுக்கறதுக்கு வெள்ளமே இல்லை. எல்லாரையும் இதுல இருந்து காவாசு பண்ணி விடுங்க. அதுதான் எனக்கு சொல்லு.